வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு வீடு அவுட்டர் லைன் அடிக்க வந்தோம். அங்கே ஒரு பட்டி மாவு மிஷின் தேய்க்கிற மிஷின் வச்சுருந்தாங்க. இப்போ தான் புதுசாக பார்த்தா அந்த வீடியோவும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடு தான் அவுட்டர் லைன் அடிக்க வந்திருக்கோம். இங்கே பட்டி மாவு தேய்ச்சாங்க ஒரு மிஷின். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இதை. அதனால் இந்த வீடியோட ஜாயின் பண்ணி போடலான்னு ஒரு இதில் போட்டேன். இந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. இந்த மிஷின் தான் இது ஸ்டிக்கர் தான் பிச்சுட்டாங்க, என்ன கம்பெனின்னு தெரியல. இதுக்கு இதுதான் வாசர், அது எம்எல் ஷீட்டு. இதுக்குள்ளே செட்டு தனித்தனியாகவே கிடைக்குதான். இதுக்குள்ளே செட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக பட்டி மாவு போய் அந்த ஓஸ் வழியாக டெலிவரி ஆகுது. அப்படியே மேலேயே ஒட்டுற மாரி தான் இருக்குது. இது எம்எல் ஷீட்டு. இந்த ஷீட்டு தான் அது. இது தனியாகவே ஷீட்டு நிறைய கிடைக்கிது. அவங்க பண்டிலாக வாங்கி வச்சுருக்காங்க. இது ஒர்க்கு அதிகமாக குறைக்கும்னு சொல்லிட்டு நல்லா தேய்க்குது சூப்பராக. நாங்கள் அவுட்டர் லைன் அடிக்க வரப்போ இதை பார்த்தேன். இது 1.25 ஓஸ் டெலிவரி போட்டிருக்காங்க. இது வழியாக பவுடர் எல்லாம் கொட்டிடுது ஃபுல்லாக. மேக்ஸிமம் அதிகமாக பறக்க மாட்டுது. தேய்க்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவங்க கையில் எம்எல் ஷீட்டு தேய்க்கிறதோடு இது சூப்பராக இருக்குது. இதில் சுவிட்சு சைடில் கொடுத்துருக்காங்க. ஒன்று லாக் பண்ணுற மாதிரி ட்ரில்லிங் மிஷின் மாடலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்பீடு குறைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் மாரி கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா ஃபினிஷிங்காக இருந்துச்சு. தேய்க்கிறதுலாம் கையில் தேய்க்கிறதோட இது ஃபினிஷிங்காக இருந்துச்சு. எப்படி சுற்றுது பாருங்கள். நான் ஸ்பீடு லோவில் வச்சு தான் ஆன் பண்ணி பார்க்குறேன். இந்த மிஷினை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நல்லா இருக்குது மிஷினு. ஏன்னா லேபர் குறைக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஏன்னா பட்டி தைக்கிறது ஈஸியாக மெத்தடில். இங்கே ஆள் கம்மியான ஆள் தான் வந்திருக்காங்க தேய்க்கிறது. பெரிய வீடு இது. தேய்க்கிறது கம்மியாக தான் ஆள் வந்திருக்காங்க. ஆனால் ஈஸியாக இருக்குது. தேய்க்கிறது பாருங்கள். டியூப் லைட் என்னத்துக்கு பார்க்குறாங்கன்னா ஸ்டெப்புக்காக பார்க்குறாங்க. அந்த பட்டியோட ஸ்டெப்பு அப்போ தான் தெரியும். கொஞ்சம் சீலிங் தைக்கிறதுனால கையில் லைட்டாக லோடு பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க. ஓகே, நம்ம வீடியோவை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ முன்னாடியே கன்சீல் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். ராஜேந்திரன் ஹோம்னு போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில். அதை போய் பாருங்கள். ஏற்கனவே கன்சீல் பைப் லைன் போட்டது எல்லாத்தையும் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துங்க டீட்டெயிலாக. இப்போ எல்லாத்தையும் 15 ரெடியாக இருக்குது. இது வாஷிங் மிஷின் லைனுக்கு டெலிவரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது கிச்சனுக்கு ஏற்கனவே கன்சீல் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் ராஜேந்திரன் ஹோம்னு இருக்கும், அந்த லிஸ்ட்டில் பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே 2 அட்டாச் பாத்ரூமும் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. ஏற்கனவே தரெல்லாம் போட்டு இடிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடி கன்சீல் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லாம் 15 ரெடியாக இருக்குது. டைல்ஸ் ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. நம்ம அவுட்டர் லைன் பைப் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது இன்னொரு அட்டாச் பாத்ரூமு. 2 இதுலேயும் வெஸ்டர்ன் வருது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த பைப்பு எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கோம் நாங்கள். இந்த அவுட்ரு அடிக்கிறதுக்காக ரெயின் வாட்ரு ப்ளஸ்ஸு நம்ம டாய்லெட் லைனு 4-5 லைன் 4 kg லைனு 4 kg பைப்பு தான் போடுவோம். இது நம்ம 3/4 பைப்பு. இது 1.25 பைப்பு. டேங்க்லேருந்து கொஞ்சம் டெலிவரிக்கு 1.25 பைப்பு. 1 inch பைப்பு அடுத்தது போட்டிருக்கோம். இது 1.5 பைப்பு வாஷ் பேஷன் லைன் போகிறதுக்காக. இது 2.5 பைப்பு வேஸ்ட் வாட்டர் லைன் போகிறதுக்காக. 4 kg தான் அதெல்லாம். எல்லா ஃபிட்டிங்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லாக ஜாமான் பெண்டு இதுதான் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. பெண்டு எங்கள் ஏரியாலலாம் கிடைக்கலன்னு. எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. அதனால் நாங்கள் அதிகமாக வேஸ்ட் வாட்டருக்கு பெண்டு யூஸ் பண்ணுவோம். இது ஃப்ளோட் வால்வு ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறது. அக்வாடெக் கம்பெனி நல்லா இருக்குது. இது வாட்டர் டெக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அக்வாடெக்கு கொஞ்சம் கம்மியாக விலையாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. இந்த சைடில் தான் அக்வாடெக்கு இப்போ ஃபேமஸாக இருக்குது. வாட்டர் டெக்கோட அக்வாடெக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இது. இந்த வீட்டுக்கு 1000 லிட்டர் டேங்க் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கம்பெனி இது. இந்த 1000 லிட்டர் டேங்கு. இந்த டேங்க் ஃபிட்டிங் தான் தனியாக வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒர்க்கு பார்க்குற இடத்த பாருங்கள். எவ்வளோ 2 அடி தான் சந்து இது. இந்த சந்தில் தான் பைப் லைன் அடிக்க போகிறோம். எப்படி அடிக்க போகிறோம்னு தெரியல. இது 4 inch 2.5 லைன். இது கார்பரேஷன் வாட்டர் உள்ளே டெலிவரி ஆகிற லைனு.
இது வந்து 4 இன்ச் லைனுக்கு செட்டிங் போட்டாவது. இப்போ 4 இன்ச் லைனு எஸ்டபிள்யூஆருக்காக அறுத்துருக்கோம். எஸ்டபிள்யூஆர் எப்போ பார்த்தாலும் நம்ம அளவு வச்சு எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு சிலது லென்த்து வருது, கிளாம்பு பெண்டு பண்ணுற சைஸு பொறுத்து இருக்குது. அதனால் கிளாம்பு வச்சு தான் நம்ம செட் பண்ணணும். இந்த கிளாம்பு லைட்டாக ஃபிட்டிங் உள்ளார போகிற மாரி இருக்குது பாருங்கள். நம்ம எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு வச்சுட்டு செட் பண்ணி பார்த்துட்டுனா நம்ம அறுக்கணும். தாங்க பாருங்கள், அந்த பார்டரில் அந்த அளவு வச்சு தான் பைப்பை அறுக்கணும். ஏன்னா எஸ்டபிள்யூஆர் சைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வரது கிடையாது. இப்போ வந்து இது கார்பரேஷன் வாட்டர் லிங்க் பண்ணியாச்சு. இங்கே டீ போட்டு இங்கே ஒன்று கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த சைடு மேலே பிடிச்சாச்சு. ஏன் மேலே பிடிச்சிருக்கேன்னா உள் பாத்ரூம்லாம் ஒரு 2 அடி ஹைட்டில் இருக்குது. அதனால் அந்த மட்டத்துக்காக கரெக்டாக பிடிச்சாச்சு. ஏன்னா கீழே மண் கொட்ட போகிறாங்க, ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தூக்கி மேலே பிடிச்சி அடிக்கிறோம். இப்போ வந்து இந்த கிளாம்புக்கும் 30 இன்ச்சு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். எல்லா கிளாம்புக்கும் இதே அளவு தான் வைக்கணும். அப்போ தான் பைப்பில் இன்னும் தொங்காமல் இருக்கும் கரெக்டாக. இப்போ சந்தில் ஒர்க் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததில். இப்போ பாருங்கள், இந்த கார்பரேஷன் வாட்டர் பிடிச்சாச்சு. கீழே உள்ள லைனை ஃபஸ்ட்டு முடிச்சு போனேன். இப்போ வந்து 4 இன்ச்சு டெலிவரி பண்ணியாவது. இது வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூமு, அது 2வது பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமு. இதில் வந்து தூக்கி விட்டுட்டு மேலே ஏர் தூக்கி விட்ருவோம். ப்ளஸ் மேலே உள்ள வீடு கட்டினா அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து 2வது பாத்ரூம் உள்ளது டோரு எல்லு போட்டு கீழே சாதா டீ போட்டு கனெக்ட் பண்ணியாவது. இந்த தம்பி கலையராஜ் தான் கனெக்ட் பண்ணியாவது. சந்தில் உட்காரக்கூடிய முடியல. இடத்த பாருங்கள், எவ்வளோ இடைஞ்சல் இருக்குது பாருங்கள். டீ ஜாயிண்ட் போட்டு ஒட்டியாவது. இப்போ நம்ம ஃபிட்டிங் ஏறிட்டுனா எந்த அளவு வரணும் எல்லாத்தையும் ஸ்பிரிட் லெவலில் வச்சு பார்த்துக்கணும். நம்ம 4 இன்ச்சுக்கு வாட்டம் எவ்வளோ வைக்கணும்னு இது எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு வந்து 30 இன்ச்சு இதுலேயும் போட்டாச்சு, 2 கிளாம்பு போட்டாச்சு. 4 இன்ச்சுக்கு எவ்வளோ வாட்டம் வைக்கணும்னு கேட்டாங்க. 4 இன்ச்சு 20 அடிக்கு ஒரு 6 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் வாட்டம் கண்டிப்பாக. இப்போ வந்து இது வந்து வேஸ்ட் வாட்ரு. இந்த லைனை இந்த வழியாக பெண்டு போட்டு தான் திரும்பி போகணும். அடியில் அடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப கீழே போகுது. இப்போ வந்து மேலேயே பெண்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃபிட்டிங் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ 4 இன்ச்சு லைனை வந்து கனெக்ட் பண்ணியாவது. இப்போ ஏன்னா இந்த சந்தில் போய் வீடியோவும் எடுக்க முடியல, தெளிவாக வீடியோ எடுக்க முடியல. இதில் கரெக்டாக 2 அடி, கரெக்டாக 2.25 அடி இருக்கும், அவ்வளோதான் சந்து. இது இப்போ வந்து 4 இன்ச்சு லைனை அடிச்சுட்டு எடுத்து வந்தாச்சு. அதுலேருந்து எஸ்டபிள்யூஆர் இங்கே வந்து கிச்சனுக்கிட்ட ஷீட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கிட்ட வந்து செவரு பெண்டாக இருக்குது, சந்தில் பூச முடியாமல் பூசியிருக்காங்க கொத்தனார். அதனால் இங்கே வந்து சாதா கிளாம்பு போடுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது 4 இன்ச்சு லைனு. இதுக்கிட்ட சாதா கிளாம்பு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பெண்டிங் வச்சுருக்கோம். இப்போ இந்த சந்தில் தான் லைன் அடிச்சுருப்போம். கார்பரேஷன் வாட்டர் லைன் அடித்தாச்சு, ப்ளஸ்ஸு 4 இன்ச்சு லைனு அடிச்சுட்டு போயாச்சு. அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வேஸ்ட் வாட்டர் லைன் அங்கே ஒன்று இருக்குது, இந்த சைடில் ஒரு வேஸ்ட் வாட்டர் லைன் இருக்குது, அது கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் லைனை வந்து அந்த பெண்டு வழியாக கொண்டு போகணும். இது வழியாக கொண்டு வந்து இதில் பெண்டு டோர் திறக்கிற அளவுக்கு பெண்டு பண்ணி கொண்டு போனோம். அது நாளைக்கு வீடியோவில் போடுறேன். இது வந்து மாடியில் வந்து டேங்க் வைக்கிறதுக்காக ஸ்டேஜ் எல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது. அங்கே தான் மோட்டர் லைனை அவுட்டரில் அடித்து எடுத்து வரணும் நாங்கள். இது வந்து 4 இன்ச்சு லைனுக்கு ரெயின் வாட்டருக்காக உடச்சி விட்ருக்கோம். இப்போ கீழே சந்தை பாருங்கள், அந்த சந்தை வழியெல்லாம் அடிச்சாகுது, லைன் அடிச்சாகுது ஃபுல்லாக. கீழே உள்ள ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே உள்ள லைனை ஈஸியாக அடிச்சுக்கலாம் நாங்கள். பின்னாடி கிச்சன் பாத்ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேருந்து தான் இந்த சைட்லேருந்து தான் மோட்ரு டெலிவரி அடிச்சுட்டு அந்த வாஸ்துப்படியே ஃப்ரண்டில் வைக்கணும்னு சொல்லிவிட்டு எடுத்து அங்கே மோட்ரு லைன் போனோம். குறைச்சலாம் ஒரு 6 லென்த்து பைப் ஆகும் அதுக்கு மட்டுமே, மோட்டர் லைன் டெலிவரிக்கு மட்டுமே. இப்போ வந்து இது முடிஞ்சிட்டு இந்த கிளாம்புக்கு நேராக ஈவனாக மண்ணில் மறைஞ்சாலும் கிளாம்பை ஈவனாக போட்டுட்டா மண்ணில் வாங்காமல் இருக்கும், பெண்டாகாமல் இருக்கும் பைப்பெல்லாம். இப்போ இந்த 2.5 பைப்பு பிடிச்சாச்சு, அதுக்கு கிளாம்புக்கு ஈவனாக போட்டாச்சு பாருங்கள்.
இந்த பைப்பு வந்து இதில் கிராஸ் ஆகி பெண்டு பண்ணி இதில் ஒரு பெண்டு ப்ளஸ் அதில் ஒரு பெண்டு 2 பெண்டு வரும். இந்த வேஸ்ட் வாட்டர் லைன், ஒரு பாத்ரூம் வேஸ்ட் வாட்டர் லைன் வரத்துக்கு. இப்போ 2.5 பைப்புக்கு கிளாம்ப் அடிச்சாகுது ஃபுல்லாக. இப்போ 2.5 பைப்பையும் அது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்ச பிறகு டீட்டெயிலாக ஃபுல்லாக எடுத்து போட்டுடுறேன். இது வழியாக 4-5 லைன் வந்து இங்கே ஒரு இன்ஜின் பேசன் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுவோம். அந்த அதில் தான் செப்டி டேங்கில் கனெக்ட் பண்ணுவோம். வேஸ்ட் வாட்டர் லைன் வந்து நேராக இங்கே வந்து ஜாமான் கழுவுற மாதிரி கேட்டிருக்காங்க. அங்கே ஒரு ஃப்ளோர் டாப் வச்சு நேராக இங்கே குளத்துக்கு போயிடும். நேராக தண்ணி நோண்டி போட்டுற வேண்டியதுதான். அது முடிஞ்சிட்டு இப்போ இந்த சந்தில் எல்லாம் கார்பரேஷன் வாட்டர் இங்கே 2 டேப்பு கட்டுறாங்க. அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். அவுட்டர் லைன் அடிச்சோன்னா வீடியோ போடுறேன். நன்றி. ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.